பாண்டியன் ஸ்டோரியில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி மீனா ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சாப்பாடே தனிதான் இல்லை, நம்ம சமைச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாத்த, இதுக்கு மேலே நான் உங்களோட சாப்பாடை சாப்பிட்டு தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த வீட்டில் இருக்க சந்தோஷமாடி அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், என்னத்த சொல்கிறீங்க, இப்படி ஒரு சாப்பாட்டை மிஸ் பண்ணிவிட்டு என்னால் எப்படி தனியாக போயிட்டு சந்தோஷமாக வாழ முடியும்? அப்படின்னா எங்களுக்காக நீ இந்த வீட்டில் இல்லை, இந்த சாப்பாட்டுக்காக தான் இந்த வீட்டில் நீ இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொன்ன உடனே, அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற அர்த்தமே வேறு, போதுண்டி நீ சொல்கிற அர்த்தம்லாம் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மாமா இப்படியெல்லாம் சொல்லுவாருன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லாத, திடீர்னு நீங்கள் இதே வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாருல்ல, என்னை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டனாடி போடலன்னா தானே அதிசயமாக இருக்கும், ஏதோ 2 நாள் இருந்துட்டு போயிடலான்னு அவர் நினச்சாரு. மாமா இருந்துட்டு இனிமேல் நீங்கள் கோட்டர்ஸ்க்கு போகவே கூடாது, இங்கேயே இருக்கணும்னு சொன்னது கேட்டதுலேருந்து அவரோட போக்கே கொஞ்சம் கூட சரியில்லை, மூஞ்சை எப்போ பார்த்தாலையும் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பழனி, கதிர், சரவணன் சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா மச்சான் இருந்துட்டு இனிமேல் மீனாவையும் செந்திலையும் இதே வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்களா? ஆமாம் மாமா, மாமா அப்பா அதனால் அப்படி தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கதிரும் இங்கேயே இருந்தால் மட்டும்தான் அவன் புத்தி சேதாரம் ஆகாமல் நல்லபடியே இருக்கும். மாமா முடிவு எடுத்ததும் நல்லத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் சரவணா, என்னடா ஆச்சு உனக்கு? இல்லைம்மா, இன்றைக்கி நைட்டு எப்படி தூங்க போகிறோம், என்னத்தை யோசிச்சுட்டு தூங்க போகிறோன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இது என்னடா வம்ப போச்சு, நல்ல தண்ணியை குடிச்சிட்டு நெத்தியில் விபூதியை வச்சுக்கிட்டு படுத்து தூங்கேண்டா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் மற்றவங்களுக்கு மாமா, எனக்கு ஒன்றும் அப்படி கிடையாது, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், நைட்டில் சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது, கடையில் போனால் நல்லா தூக்கம் வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. எனக்கு இருந்த வியாதி எல்லாமே இவனுக்கும் இருக்கே அப்படின்ற மாதிரி பழனி ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்காரு. என்னடா ஆச்சு? கொஞ்ச நாள் அந்த தங்கமயில் என்ன தூங்க விடாமல் பண்ணான், அவளை பற்றி உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா அடுத்து அவள் என்ன பண்ண போகிறாளோன்னு அதை நினச்சி தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு. என்னால் எங்கள் அப்பா அம்மா தம்பிங்க எல்லாம் ஜெயிலில் இருந்தபோது இப்படி பண்ணிட்டாளேன்னு அந்த கோவத்தில் தூக்கம் வராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சோன்னே நம்ம குழந்தைய நம்மக்கிட்ட ஒப்படைப்பாளா, குழந்தைய கண்ணில் காட்டுவாளான்னு சொல்லிட்டு அது தூக்கம் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ நடுவில் இந்த மயிலோட குடும்பத்தில் இந்த குமார் பையன் வேறு போயிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுருக்கான். அடுத்து அவங்க மறுபடியும் இந்த பக்கம் தான் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அது அப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களான்னு நினச்சி தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பழனி இருந்துட்டு நல்லா மெடிடேஷன் பண்ணி நல்லா தூங்குடா, அப்போ தன்னால் தூக்கம் வரும், இல்லாட்டி 1லேருந்து 1000 வரையும் நிற்காமல் சொல்லிக்கிட்டே இரு, நல்லா தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் எடுத்துகிட்டு தூக்கம் வரலன்னு சொல்லினேன், நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன், விடிய விடிய ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான், ஏண்டா அவனே தூக்கம் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனோட சேர்ந்து உன்னோட தூக்கத்தையும் நீ கெடுத்துக்க போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாம் நம்ம அண்ணனுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீ வேற கொஞ்சம் நேரம் பேசாமல் இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மூச்சு பயிற்சி பண்ணடா மாப்பிள்ள, கண்டிப்பாக உனக்கு தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரவணனும் மூச்சு பயிற்சிலாம் பண்ணி பார்க்குறாங்க. சுத்தமாக அவருக்கு தூக்கமே வரல, என்னென்னமோ பண்ணுறாரு, ஆனால் தூக்கம் வந்த பாடு இல்லை. அடுத்த நாள் காலையில் எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது சரவணன் மட்டும் கொட்டாய் விட்டுட்ருக்காங்க. என்னடா நைட்டெல்லாம் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா அது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் எழுந்துட்டு நைட் ஃபுல்லாக தூங்கலையானே, ஏண்டா ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறது தான் உன் வேலையா, தூங்கலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம செந்தில் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, இல்லைப்பா எங்களுக்கெல்லாம் இங்கே இருந்தால் சரியாக வராது, நானும் மீனாவும் கோட்டர்ஸ்லேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனை வரங்க, என்னாச்சுங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா கிட்ட எப்படியெல்லாம் பேசலான்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நீங்கள் அதை மறக்கவே இல்லையா, எப்படி மறக்க முடியும், இந்த வீட்டிலலாம் என் சந்தோஷமாக இருக்கவே முடியாது, தூங்கினா குத்தம், நடந்தால் குத்தம், எல்லாத்துக்கும் குத்தம் 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 மட்டும்தான் இருக்கும்,
நம்மளோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி மாமா வெளியே ஹாலில் தான் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு பேசிட்டு வாங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னால் என்ன பேச முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து வீராப்பா கிளம்பி போகிறாரு. அப்பான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. உன்னை பார்த்து நானே பேசணும்னு நினச்சேன். டேய் வண்டிக்கு சொல்லிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சொல்லிட்டப்பா 11 மணிக்கெலாம் அந்த இடத்துக்கு போயிடும். நீயும் கூட போயிட்டு வந்துடுற. சரிங்கப்பா நீ கூட போனால் ட்ராவல்ஸ் யார் பார்த்துப்பாங்க? மாமா அதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. கோமதி நீயும் எல்லா வேலையும் முடிச்சிட்டுங்க, நீயும் கூட போயிட்டு வந்துடு. சரிங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. மாமா எல்லோரும் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கோட்டாஸில் இருக்கிற எல்லா பொருளையும் போய் எடுத்துகிட்டு வரதுக்காக தான். இங்கே தான் இருக்கணும் முடிவாயிடுச்சுல்ல, இனிமேல் அந்த வீட்டில் எதுக்காக எல்லா பொருளும் அடைஞ்சு கிடக்கணும்? மீனா இனிமேல் எங்களுக்கு கோட்டஸே தேவையில்லைன்னு சொல்லி நீ ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக செந்தில் இதெல்லாம் கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.